Hey guys, welcome to my channel Shine with Mini. In case நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் பத்மினி பாய் மகாதேவராவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எத்னிக் வியர் மேக்கப் லுக் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இப்படி இருந்தேன்னா எப்படி ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால க்ரீன் டீயோட டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளென்சிங் வந்து நான் முடிச்சிட்டேன், அதனால வந்து டோனர் இது வந்து ப்ளம்மோட பிராண்ட்லேருந்து க்ரீன் டீ ஃப்ளேவரில் வந்து டோனர். இது வந்து குட் வைப்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து விட்டமின் B3 அண்ட் சியோட சீரம் தான், ஃபேஸ் சீரம் இது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றது வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். ஸோ இதுவும் அப்படி தான் டாட்டாக வச்சு ஃபேஸ்ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். இது வந்து நான் பர்பிள் சேலில் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், என்ன வாங்கினேன் எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு, அங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து லாஷிeld அப்படின்ற பிராண்ட்லேருந்து SPF 50 PA +++ இருக்குது. இந்த ப்ராடக்ட் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ஒயிட் காஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ என் ஃபேஸ் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்லையும், இன்னொரு சைடு வந்து என் ஃபேஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று தான் மைனஸ். ஸோ ரெண்டு சைடும் நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போகும். இது வந்து ப்ரைமர் இன்சைட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இது வந்து ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி, ஓகேவா, இதுதான் என்னோடய ஃபேஸ். ப்ரைமர் ஏன் போடுறோன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த குட்டி குட்டி போர்ஸ் வந்து மறையணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனோ அதுக்கு மேலே க்ரீம் போட்டிங்கன்னா அது வந்து அங்கங்கே திட்டாக உக்காராது. இது மெயின் ரீசன் தான், ப்ரைமரோட மெயின் ரீசனே இது தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி மேக்கப் போட போகிறீங்கன்னா எல்லோரும் வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த பிராண்டாக வேணால் நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட். ஸோ நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இன்சைட், பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு குட்டி ப்ராடக்டாக வாங்கலாம் அப்படின்றது தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் எப்படி வாங்கினேன், எந்த ரேட்டில் வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ப்ரைமரும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ளாலஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேமராவில் அந்தளவுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, பட் நேரில் வந்து அப்படி தான் இருக்கும். இது கன்சீலர் வந்து குர்க்கி கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். நான் இது வந்து எனக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் போட்டிருக்கேன். ஐ மீன் டார்க் சர்க்கிள் கிட்ட, அதுக்கப்புறம் பிம்பிளோட டார்க் ஸ்பாட்ஸ் கிட்ட அங்கெல்லாம் போட்டுட்டேன். ஸோ போட்டு இது வந்து மேக்கப் பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான இடத்துலலாம் கொஞ்சம் நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்கள் கன்சிலர் எல்லோரும் போடணும் அப்படின்னு அவசியம் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு வந்து அந்த அன்ஈவன் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கன்சிலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணல, பிகாஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துட்டு போட்டோம் ஓகே அப்படின்றதுனால கன்சிலர் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிட்மியோட மெபிலின் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் வந்து டாட்டா வச்சாச்சு. ஷேட் நம்பர் அதெல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இங்கேயும் நேம்ஸ் எல்லாமே நான் போடுறேன், ஓகேவா. ஸோ இதையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அங்கெல்லாம் டாட்டாக வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஆச்சு. எப்பயும் போடும்போது கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க, அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. இல்லைனா மூஞ்சி வந்து வெள்ளையாக இருக்கும், கழுத்து வந்து கருப்பாக இருக்கும். ஸோ நிறைய வந்து மூஞ்சிக்கு ஏதோ அப் இருக்கும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்னா ஃபேஸுக்கு என்ன போடுறீங்களோ அது வந்து நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன், ஃபேஸுக்கு போடுற சீரமாகட்டும் எது இருந்தாலும் கையில் எப்படி மீதி இருக்கும் அப்படியே கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் கொஞ்சம் வெளில பேய் மாதிரி இருக்கேன். ஸோ இதை எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு டிஷ்யூவை எடுத்து அந்த மேக்கப் பிளெண்டர் மேலே வந்து சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா எங்கெங்கே எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் வந்து ஒட்டிக்கும். நம்ம ஸ்கின்னு மூஞ்சி வந்து பார்க்கவே ஓகே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேச்சுரலாக இல்லை, பட் நான் சொல்கிறேன் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் SPF 15+ இருக்குது. ஸோ இன்கேஸ் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்னே சொல்லலாம், பிகாஸ் நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு காம்பேக்ட் பவுடர் பிராண்ட் வந்து இது தான். அதனால் லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபேவரேட். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் இருந்தால் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. ஸோ இங்கே வந்து ப்ளஷ் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து மிஸ் கிளாரி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து 05 ஷேடில் வந்து லிப்ஸ்டிக், இது லிக்விட் லிப்ஸ்டிக் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புது டெக்னிக்காக என்ன போயிட்டுருக்கேன்னா, நீங்கள் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது கன்சிலர் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டெக்னிக் தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளஷ் வந்து அப்படியே கிராஸ் இன்ட்டு மார்க் மாதிரி போட்டாச்சு. ப்ளஷ்ஷும் அந்த கன்சிலரும் போட்டு முடிச்சுட்டு இப்படி தான் இருக்குது எங்கள் ஸ்கின்னு.
ஸோ நம்மலாம் பிளெண்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த பிங்கிஷ் இல்லை, கொஞ்சம் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த கன்சிலர் யூஸ் பண்ணதுனால இருக்கலாம். மறுபடியும் வந்து நான் செட்டிங் பவுட்ரு வச்சு நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துடக்கூடாது, என்ன பிசுப்பா அப்படின்றதுனால அது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. இது என்ன பிராண்டுன்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ பென்சில் வந்து நான் லைட்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மஸ்காராவோட எம்டி ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் அங்கங்கே திட்டு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து nybae இருந்து லிப்பாம் ஆர்டர் பண்ணேன், கோகோ பட்டர் ஃப்ளேவரில். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இல்லை, பட் அந்த ஸ்மெல்லு செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் எப்படி வாங்கினேன் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், நீங்கள் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். மேபி வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நான் கொஞ்சம் 2 சைடும் வந்து போட்டு முடிச்சிட்டேன் ஆஃப் கேமராவில். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கினேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட்லாம் நான் எப்படி வாங்கினேன், என்ன ரேட்டில் வாங்கினேன், அந்த டீட்டெயில்ஸ்னால் கீழே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ என்னடா இவ முடி வச்சுட்டு பே மாதிரி இருக்கான்னு பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ண போகணும், அதனால தான். ஓகே, நான் வந்து பிளாக் குர்தாக்கு வந்து பிளாக் கலர் பேங்கிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடைஸ்டு கொஞ்சம் பிளாக் மெட்டலில் இருக்கிற ஒரு தோடு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான தோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இயரிங்ஸ் போட்டாச்சு. பிகாஸ் டாப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால கிராண்ட் தோடு போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால தான். நெக்ஸ்ட்டு இவ்வளோ ரெடி பண்ணி பிந்தி இல்லாமல் எப்படி, ஸோ பொட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைலும் பண்ணியாச்சு வித் குங்குமம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட் எது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பத்மினி பை மஹாரியா. தேங்க்யூ.